Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி மோட்டாருக்கு நம்ம வந்து இந்த டிபி போர்டு அதாவது பேனல் போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ணி நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பேனல் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல சிம்பிளான மெத்தட் வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு அப்புறம் வந்து டிஃபிகல்ட்டா உள்ள பேனல் போர்டெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து புரியும். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி எப்போவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 HP மோட்டாருக்காக ரெடி பண்ண பேனல் போர்டு தான். ஸோ இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக ஒன்றுமே கிடையாது. ஒரு பீஸ் கேரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கட்டில் கேமரா ஷார்ட்டர் இருக்கு. அடுத்தது ஆட்டோ சுவிட்ச் இருக்கு. 3 பேஸ்லையும் கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக சுவிட்ச் ஹோல்டர்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரு. ஸோ இப்போ வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளான மெத்தட் தான். எல்லாருமே இதேமாரி வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ ஒயர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது. ஸோ 3 பேஸுக்கான சப்ளை ஒயர் வந்து இந்த போஸ்ட் வழியாக வருது. ஸோ அந்த 3 பேஸும் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த 63 ஆம்பியர் ஃபேஸ் கேரியலுக்கு பாட்டம்ல வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இபிலேருந்து வரக்கூடிய ஃபேஸ் ஒயர் வந்து இந்த ஃபேஸ் கேரியரில் பாட்டம்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபேஸ் கேரியல் மூலம் நம்மளுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகி மேல் பக்கம் வந்துடும். ஸோ இதுலேருந்து ஒயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கட்டில் கேமரா ஷார்ட்டருக்கு வந்துடுது. ஸோ இந்த ஷார்ட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து பவர் அவுட்புட் ஆகி மோட்டருக்கு போயிடும். ஸோ பாட்டமில் வந்து ஒயர் அவுட்புட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மோட்டருக்கு 3 பேஸ் ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆட்டோ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ வேணான்னா தேவையில்லைன்னா கூட நம்ம வந்து வைக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பேஸ் கரண்ட் இருந்ததுன்னா மேலே வந்துட்டு மேனலில் இருக்குது, கீழே இந்த ஆட்டோவில் இருக்குது. ஸோ ஆட்டோவில் நம்ம போட்டுட்டோம்னா 3 பேஸ் கரண்ட் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே வந்துட்டு மேனுவலில் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த பச்சை கலர் பட்டனை வந்து அழுத்தினா தான் மோட்டரே வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆட்டோ சுவிட்ச் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சுவிட்ச் ஹோல்டர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸில் கரண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த ஹோல்டர்லையும் பல்பு போட்டுட்டு இந்த 3 சுவிட்சும் போட்டுட்டோம்னா எந்த இடத்துல வந்து கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா மோட்டர் சேஃப்டிக்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இந்த ஹோல்டர் சுவிட்சுக்குள்ள ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேஸ் கேரியரோட பாட்டமில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து கரண்ட் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே ஒயரிங் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபேஸ் கேரியரில் ஃபேஸ் போயிட்டுனா கூட நம்மளுக்கு வந்து 3 பேஸில் கரண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் கேரியரில் ரிமூவ் பண்ணிட்டு டெஸ்டர் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த பேனல் போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பேனல் போர்டில் தான் மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சில பம்பு செட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அதிகமாக எடுத்ததுன்னா மோட்டர் ட்ரிப் ஆகிற மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான மெத்தடில் பேனல் போர்டு ரெடி பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மோட்டருக்கு வந்து அவுட்புட் ஒயர் வந்துட்டு ஸோ இப்படியே வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் போகுது. ஸோ இந்த பைப் லைன் வழியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மோட்டருக்கு போயிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.